எங்களுடைய பணம் விதைக்கிற பணி தொடர்ந்திருக்கு. 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டுல நாங்க அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுடைய நண்பர் அம்மையப்பன் அவர்கள் எங்களோடு இணைஞ்சு பணியாற்றுகிறார். இன்னைக்கு காமராஜருடைய 124வது பிறந்த நாளை முன்னிட்டு, நாங்க இன்னைக்கு பனை விதை நடலான்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அந்த காட்சி தான் பனமர இப்போதைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 15 பனை விதைகள் பொறுக்கணும். 15x3 பார்த்துங்க. ஒரு 45 விதைகளை இன்னைக்கு விதைச்சோம். முதல் பணியா இன்னைக்கு நம்மளுடைய காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய சேந்தமங்கலத்தை சார்ந்த அம்மையப்பன் அவர்கள் இன்று இந்த பனை விதை அம்மையப்பனும் நானும் எஸ்எம் ரவிச்சனும் சேர்ந்து இருவரும் எங்களுடைய சேந்த மைதானத்தில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். கர்ம வீரர் காமராஜரை ஒட்டி பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா கர்ம வீரர் காமராஜ் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நானும் என்னுடைய நண்பர் ரவி சாரும் சேர்ந்து வருஷம் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு வரோம். மழை இல்லை, கஷ்டப்பட்டு பறித்து இந்த விதையை போய் பொறுக்கிட்டு வந்து இப்போ மணி 3, 3:30, 4 மணி இருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது. அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம். சரி போடுங்க. வருஷம் அண்ணன் சொன்ன மாதிரி கடுமையான வறட்சி, இன்னும் மழை பெய்யலன்னு வச்சுங்களேன். இந்த சரியாக பெய்யல. அதனால சரி நாங்கள் போடட்டு வைக்கலாம். பனம்பழம் விழ ஆரம்பிச்சிச்சு வச்சுங்களேன். ஆடி ஆவணி புரட்டாசிகளாக நல்லா விழுந்துன்னு வச்சுங்களேன். அதனால் இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம்னா விதைக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் வச்சுங்களேன். விதைக்கிட்டே வருவோம். இப்படியும் நாம் 30% வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, பழுத்த பழம் பிரமாதமா இருக்கு. சாப்பிடலான்னு வாசம், பனம்பழம் வாசமே தனிங்க. அந்த காலத்துல யானைகள்லாம் பனம்பழத்தை வாசத்தை கண்டே கண்டுபிடிச்சிருவாங்களாம். பாருங்க பனம்பழம் எங்க விழுந்திருக்கு. அந்த மாதிரி பனம்பழம் அருமையான பனம்பழம், நல்லா வாசமேக்க. நிறைய பேர் பனம்பழம் வாசத்தை பிடிச்சிட்டு பனம்பழம் இங்கே விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு பனம்பழனுடைய வாசம் நல்லா அடிக்குன்னு வச்சுங்களேன். அது இந்த சீசன்ல தான். மனிதர்களுக்கு முன்னால விலங்குகள் மூலியம் தான் இந்த பனம்பழம்லாம் பரவிருக்குன்னு வச்சுங்களேன். எப்படின்னா நீங்க மாடு எல்லாம் இதை கடிச்சு கொண்டு போய் வேற இடத்துல போடும். யானைகள் அப்படியே முழுங்குறதுனால யானைகள் வந்து மரத்தை உளுக்காட்டி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். பாருங்க, இப்போ நான் பறிச்சிட்டு இருக்கிறது இந்த கடந்த முறை இங்கே பண்ணப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய புக்லிங் விட்டு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால வந்து திருப்பியும் அதே இடத்துல எங்களுடைய சேந்தமங்கலம் மயான பூமியில நாங்கள் பறிச்சிட்டு இருக்கிறோம். அதனால தொடர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கோம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய காடு பெருக்கி பனையின் சார்பாக ஆண்டுதோறும் 5வது ஆண்டு முதல் இன்று 6வது ஆண்டாக துவக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய பனை விதைக்கும் நிகழ்வு. அது உலகினுடைய ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறார். விதையுங்கள், மண்ணுக்கு உரமாகட்டும், இல்லை எழுந்தால் மரமாகட்டும் என்ற சொல்லுக்கேற்ப நாங்கள் பனை விதையை விதைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொடர்ந்து இந்த பணி நடைபெற்று கொண்டே இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டில் துவக்கத்தினுடைய இந்த காணொலி நிகழ்ச்சி எங்களுடைய சேந்தமங்கலம் சுடுகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருஷம் எங்களுடைய புதிய நண்பர் நயனாமலைக்கெல்லாம் இவர் கூட ஏறி இருக்கோம். நயனாமலை ஏறுவார். இவருடைய நாங்கள் எதிர்பாராம வந்து மயானத்துக்கு முன்னால் வந்ததப்ப வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தார். வாங்க பனம்பழம் நடலான்னு சொல்லிட்டு 3 வருஷமாக கூப்பிட்டுருந்தேன். இந்த வருஷம் தான் வந்திருக்காருன்னு வச்சுக்கலேன். இந்த வருஷம் வந்து இந்த பனை விதையை நட்டிருக்காரு. இன்னும் வரக்கூடிய நாட்கள் எங்களோட இணைஞ்சு பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. காமராஜரை ஒட்டி காமராஜர் பிறந்த நாளைக்கு நான் அருமையாக இந்த பணி நடக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை பற்றி ஒரு சில உரைகள் உங்களோடு உரையாற்ற இருக்கிறார். பாருங்க. காமராஜர் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடம் திறந்து வச்சாரு. 1000 பள்ளிக்கூடம். அதில் ஒரு சிறு விதை நாங்கள் போட்டிருக்கிறோம். 1000 குழந்தைகள், லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் படிச்சுது காமராஜரில். கல்விக்கு கண் திறந்த காமராஜர். கண் திறந்த கல்விக்கு மகான். பெற்ற தாய்க்கு பொண்டாட்டி இல்லை, குடும்பத்துக்கு யாருக்கும் செய்யாது, பல கோடி மக்களுக்கு செஞ்சார். 9 அணை கட்டினார். 9 வருஷம் பொது மந்திரியாக இருந்தார். 9 வருஷம் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தார். 9 வருஷம் காங்கிரஸுடைய
செயலாளராக இருந்தார், கமிட்டி தலைவராக இருந்தார். அவ்வளோ பெரிய தியாகம் பண்ண மகான் அவர். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பண விதை பண விதை போட்டுருக்கோம். வருஷந்தோறும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா எதிர்பாராத வந்தவருக்கு அவருக்கு நன்றி. நன்றிங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க. சரி நீங்கள் ஆமாம், தெய்வ பறவையை தான். காமராஜர் அடுத்த காமராஜர் நீங்கள் நல்லவர்கள் நீங்கள். அவர் அளவுக்கு ஆகல. இல்லை இருந்தாலும் ஒரு சிறு விதைனாலும் பல ஆயிரங்கள் மேலே வருங்க. ஒரு சிறு பள்ளிக்கூடத்தினாலும் இன்னைக்கு எல்லாம் ஒரு உலகம் போகிறான்னு சொல்லுது. மதிய உணவு போட்டார். கண்டிப்பாங்க. அந்த மதிய உணவு போட்டால் தான் பிள்ளைங்க சேர்க்கை அதிகமாகிடுச்சு. அது மாதிரி இந்த பண விதையினால மக்களுக்கு இந்த பெரிய ஒரு நீரோட்டம் வரும், நீரோட்டம், காற்றோட்டம் வரும். எல்லாமே பனங்கிழங்கு, பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, நொங்கு, எத்தனையோ இது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த கூரை மேயறதுக்கு, மாட்டுக்கு இது போடுறதுக்கு எத்தனையோ பலன்